அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசை சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் பதிவில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம். இன்றைக்கி அந்த சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்ற ஒரு ரத்ன சுருக்கமாக நம்ம இந்த பாகத்தில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்றது கன்னி ராசியில் வரும். இதில் 1ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நவாம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் வரும். அப்போது இந்த நட்சத்திரங்களோட சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாயின் நட்சத்திரம் சித்திரை 1ஆம் பாதம். இந்த ராசி நட்சத்திரம் எந்த ராசியில் வருதுன்னா கன்னி ராசி, புதனோட வீடு. அதே இது முதல் பாதம் எங்கே வருது பார்த்தோம் அப்படின்னா சூரியனோட ராசியான சிம்ம ராசியில் வருது. அப்போ இவர்களோட சாயல் எப்படி அப்படின்னா செவ்வாய் ப்ளஸ் புதன் ப்ளஸ் சூரியனோட சாயல். ஸோ செவ்வாயினோட சாயல் இருக்கிறதுனால, செவ்வாய் நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவர்கள் நல்ல தைரிய வீரிய திறமையானவர்கள், பலசாலிகள், கம்பீரமான தோற்றம் இருக்கும், நல்ல திறமையானவர்களாக படிப்பு சாதுரியம் எல்லாமே இருக்கும், வீரம் மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோபமும் வரையவங்களுக்கு அது சொல்லலாம். அதே மாதிரி புதனோட வீட்டில் இருக்கிறதுனால படிப்பில் ஒரு தடை இருக்கும் ஆரம்பத்தில். பட் படிப்பு நல்லா படிப்பாங்க. கலை ஞானம் எல்லாம், கேள்வி ஞானம் எல்லாமே நல்லா இருக்கும். படிப்பு நல்லா படித்தெல்லாம் படித்திருப்பாங்க. நல்ல திறமையான கலகலப்பு பேர்வழி பேச்சாளர்கள் எல்லாம், பேச்சுத்தன்மை எல்லாமே நல்லாவே இருக்கும். நல்ல பதவிகளில் இருப்பாங்க. இதெல்லாம் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால சொல்லலாம். கலகலப்பு பேர்வழி அப்படி புத்தி சாதுரியம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால உஷ்ணம்னால தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பு கரார் பேர்வழியாக இருப்பாங்க. நன்மைகளெல்லாம் நல்லா செய்வாங்க. ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு பக்தி இதெல்லாமே இருக்கும். எந்த ஒரு வேலையும் திறம்பட செய்வார்கள். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. டீசன்சி பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. எங்கள் தொழில்னு பார்த்தாலும் இவங்க தொழில் செய்கிற தொழிலில் கூட அவங்க தலைமை பண்பு, அரசியல் தலைவர்கள், கௌரவ தலைவராக இருப்பாங்க, அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க, முக்கிய பிரமுகர்களாக இருப்பாங்க, உயர் பதவிகளில் இருப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் இது மாதிரி இதில் இருக்கவங்க கூட நல்ல தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். ஸ்தாபன நிறுவனர்கள் அது மாதிரி இதெல்லாம் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. சூரியன் ப்ளஸ் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால உஷ்ணம் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாகவே வரும். தப்பை தட்டி கேட்பாங்க. அதனால் இருக்கும். இதனால் இவங்க உஷ்ணம் அதிகமாக, செவ்வாயினோட நெருப்பு உஷ்ணம் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறதுனால இவருக்கு வயிறு பிரச்சனைகள் நிறைய வரும். அப்புறம் அது பார்த்திங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இது வயிறு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதேமாரி சூரியனோட இது இருக்குன்னா கோபம் அதிகமாக வர்றதுனால இவர்கள் ரத்த கொதிப்பு வரும், ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் வரும். ஸோ இதே மாதிரி நோய்கள்லாம் இவங்களுக்கு இதுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க சிவபெருமான வழிபட வாழ்வில் வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதம் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா இது புதனோட வீட்லேயே வரும். அப்போது செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் புதனோட வீடு, ராசியும் புதன் ராசி, நட்சத்திரம் பாதம் பார்த்தா புதனோட வீட்லேயே வரும், கண்ணிலே வரும். ஸோ இதில் பார்த்தவங்க அப்படின்னா இவர்கள் நிச்சயமாக படிப்பில் ஒரு தடை இருக்கும். படிப்பு நல்லா படித்து நல்லா முன்னேறுவாங்க. லவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் லவ் மேரேஜஸ் இந்த இதில் பண்ணால் லவ் பண்ணி சாதித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. படிப்பில் புத்தி சாதுரியம் நிறையவே இருக்கும். திறம்பட செயல்படுவார்கள். எல்லாருக்கும் நன்மை அதிகமாக செய்வாங்க. புதனோட இருக்கிறதுனால இவர்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்லாவே வளர்ப்பாங்க. சொந்த தொழில் நல்லாவே நிறைய பேர் செயல்கள் நல்லாவே செய்வாங்க. பண விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. கால்குலேட்டிவ் மைண்டாக இருப்பாங்க அவங்க. அதான் பட்ஜெட் பார்த்து பண்ண அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த நட்சத்திர பாத பிறந்தவங்களுக்கு அது கரெக்டாகவே செட்டும். இவங்க எந்த ஒரு விஷயத்தை தீர்க்க ஆராய்ஞ்சு 1க்கு 2 முன்னாடி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்வாங்க. அதே நிறைய பேர் ஆடிட்டர்ஸு, அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸு, வட்டி தொழில் விடுறவங்க இதெல்லாம் இதில் நிறைய பேர் இந்த இதில் இருப்பாங்க. புதனோட இருக்கிறதுனால தைரியமும் அதிகமாக இருக்கும். செவ்வாயினோட இதுவாக இருக்கிறதுனால தைரியம் அதிகமாக இருக்கும். கலகலப்பு பேர்வழி ஐடி செக்டார்ஸு, பேங்கிங் செக்டார்ஸு இந்த இதிலெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு, என்ஜிஓ ஆர்கனைசேஷன் இது மாதிரிலாம் கூட ரன் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட்டு, இஸ்ரோ இது மாதிரி நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. செல்வ வளம் எல்லாமே இவங்களுக்கு நிறையவே இருக்கும். இதில் 2ஆம் பாதத்தில் பிறந்தோம். இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா நரம்பு பிரச்சனை வரும் இவங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா தலைவலி, அதேமாதிரி பிரச்சனைகள், இப்போ லங்ஸில் சளி சேருது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு சுகரு இது மாதிரிலாம் வரும்.
இவர்கள் வந்து என்ன பண்ண வராகமூர்த்தியை வழிபட வாழ்வில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ அடுத்தது இந்த 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதத்தை பிறந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நட்சத்திர பாதம் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் வரும். அப்போ இவர்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு புதனோட வீடு ப்ளஸ் வந்து சூரியனோட அம்சத்தில் வரும், சுக்கிரனோட அம்சத்தில் வரும். ஓகேங்களா? அப்போது இவர்கள் வந்து உல்லாச பேர்வழிகள் நல்லா சம்பாதிப்பாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, ஆடம்பர செலவுகள் நிறையவே செய்வாங்க. அதேமாதிரி பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்க்கணுன்ற வித்தையை வந்து நல்லாவே இவங்க அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கஷ்டப்படாமல் சம்பாதிப்பாங்க, ஸ்மார்ட் ஒர்க் அதேமாதிரி பண்ணி நிறைய சம்பாதிப்பாங்க. இவங்க புதனோட சாயல் இது புதனோட இதில் இருந்தாலும் சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேர் வந்து அதேமாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒரு அந்யோன்யம் இருக்கும். வெளியே பார்த்தா இவங்க 2 பேரும் என்னமோ சண்டை போட்டுக்கிற மாதிரியே இருக்கும். சண்டை சேசம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அந்த இதில் உள்ளே பார்த்தா இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் லைஃப் பார்ட்னர்ஸை. அது வந்து ஒரு அந்யோன்யம் ஆதர்ஷ தம்பதிகளாக இருப்பாங்க. பிள்ளைகளை நல்லாவே படித்து நல்லா வளர்ப்பாங்க. இவர்கள் செலவுகள் அதிகமாக செய்வாங்க. இவங்க வந்து ஒரு சில சமயத்தில் பொய் நிறைய சொல்லுவாங்க. அந்த ஒரு இது வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க திறம்பட இது நன்மைகள் நிறைய செய்வாங்க. பெற்றோர்கள் நல்லா அம்மா கூட நிறையவே பாசமாக இருப்பாங்க. வீடு வண்டி வாகனம் இருக்கும். ஊர் சுற்றுறது நிறையவே உங்களுக்கு பிடிக்கும். இவர்கள் வந்து சொந்த பிஸ்னஸ் நிறைய பேர் செய்வாங்க. பணம் பண்ணுறது தான், அதாவது ஃபாரின் ட்ரேடு, வெளிநாடு வர்த்தகத்துறைகள், அதேமாதிரி வந்து லேடிஸ் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பியூட்டி காஸ்மெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுமாதிரி சாரீ பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஸோ அதுமாதிரி சில பேர் வந்து பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களும் கூட இதில் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் வந்து இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து இந்தமாதிரி சொல்லலாம்னா ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும், அதேமாதிரி தலைவலி வரும், லங்ஸில் வந்து சளி சேர அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இவங்களுக்கு பேக் பெயின் வரும். இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். இவங்க வந்து சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு சூரியனை வழிபட மேலும் நன்மைகள் இவங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இப்போ இந்த 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செவ்வாயின் வீட்டிலேயே விருச்சிகத்திலே வரும். அப்போது செவ்வாயின் நட்சத்திரம் ப்ளஸ் வந்து புதனோட ராசி ப்ளஸ் வந்து உங்களுக்கு செவ்வாயின் வீட்டிலே வருது. ஸோ அப்படி 2 செவ்வாய் இருக்கிறதுனால இவர்களுக்கு கோபம் மற்ற பாதத்தில் இருக்கிற விட இவங்களுக்கு கோபம் 1ஆம் பாதத்தில் இருக்கிற மாதிரி இவர்களுக்கும் கோபம் அதிகமாக வரும். நல்லா படிப்பாங்க. படிப்பு வந்து ஓரளவுக்கு படிப்பு இருக்கும். திறமையானவர்கள் தான். படிப்பில் வந்து நல்ல தேர்ச்சிலாம் பெற்றிருப்பார்கள். பெற்றோர்கள் நல்லா மதிப்பாங்க. உடன்பிறப்புகள் நல்லா இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர் கணவனை தான் மனைவி சொல்ல மந்திரம் அப்படின்ற மாதிரி இவங்க இது பண்ணுவாங்க. மனைவியாக இருந்தால் கணவனே கண்கண்ட தெய்வம் மாதிரி மற்றவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். நல்ல படிப்பு இருப்பாங்க. இவங்க வந்து இவங்க பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. இவங்க வந்து இந்த செவ்வாய் பூமி சம்மந்தப்பட்டதுனால லேண்ட் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வானவியல் இது மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறவங்க இருப்பாங்க. ட்ரேடு, இன்கம் அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஊர் சுற்றுறவங்க நிறைய பேர், வெளிநாடு வெளி மாநிலத்தில் இவங்க பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கடல் கலந்து பயணம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. நல்ல படிப்பாளிகள் தான். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. படிப்பு ஃபஸ்ட்டு குடும்பம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்குன்ற மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். திறமையானவர், பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும். கோபமும் ஜாஸ்தியாக வரும். இவர்களுக்கு சொத்து வண்டி வாகனம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதில் எந்தவித தடைகள்லாம் எதுவுமே இருக்காது. நல்ல செல்வந்தர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் பணத்தை இழுத்து கட்டி காப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பிற்போக்கு வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். திறமையானவர்கள் தான். யாரோட இதுக்கும் போக மாட்டாங்க. நிறைய பேர் இடத்துல ஏமாந்துருவாங்க. நல்லவர் கெட்டவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க. செய்தாத சில இழப்புக்கள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு. அதில் சில பேர் ஏமாந்துருவாங்க. அதனால் அந்த சில கஷ்டங்கள் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னா மூட்டு வலி வரும், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும், பேக் பெயின் வரும், முதுகு தண்டோட பாதிப்பு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இவர்களுக்கு வரும். இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா துர்க்கை அம்மன் வழிவிட வாழ்வில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. அது பொதுவாகவே இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து தானம் செய்யறதை வந்து வெண்பொங்கல் இருக்குது இல்லைங்களா, அதை வெண்பொங்கல் தானம் செய்ய இவர்கள் வந்து வாழ்வில் எல்லா தடைகள்லாம் நீங்கி எல்லா வெற்றிகளை வந்து இந்த சித்திரை நட்சத்திர 4 பாதம் பிறந்தவங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திர பிறந்தவங்களோட சிறப்புகள். அடுத்த பதிவில் இதனோட சிறப்புகள் என்னென்று பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.